2 நாளாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை நாம் வாசித்து பார்க்கும்போது அதிலே ஒரு அரசனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவனுடைய பெயர் மனாசே. அவன் 12 வயதாக இருக்கும்போது அவன் அரசனாக அவன் ஏற்படுத்தப்படுகிறான். ஆகவே இளம் வயதிலே, விளையாடக்கூடிய வயதிலே, ஒன்றும் புரியாத வயதிலே அவன் அரசனானபடியினாலே எது தவறு எது சரி என்று தெரியாமல் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை சுற்றி எத்தனையோ நல்ல மனிதர்கள், வேத பண்டிதர்கள் இருந்தாலும் அவர்களுடைய சொல்லையெல்லாம் கேளாமல் தன் இஷ்டத்துக்கு அவன் வாழ்கிறான், அவன் காரியங்களை செய்கிறான். முதலாவதாக அவன் தெய்வத்திற்கு விரோதமாக பல காரியங்களை செய்கிறான். இரண்டாவதாக அவனுடைய குடும்பத்தையும் தெய்வத்துக்கு விரோதமாக குற்றங்களை செய்ய வைக்கிறான். அடுத்ததாக தன்னுடைய முழு தேசத்தையும் தவறு செய்யும்படி அவன் நடத்தி கொண்டிருக்கிறான். அவனுடைய நினைப்பிலே நான் யோசித்து பார்த்தேன், அவன் என்ன நினச்சி அதெல்லாம் செஞ்சுருக்கிறான் என்று சொல்லி. முதலாவதாக நான் அரசன், நான் ராஜா, என்னை மீறி யார் என்ன கேட்குறது? நான் தான் பெரிய ஆள், நான் சொல்லுவது தான் சட்டம், நான் செய்வது தான் சரி என்று சொல்லி அவன் பெருமையோடு கூட வாழ்ந்திருக்கலாம். ஆகவே தான் இவ்வாறு தவறு செய்ய முதல் காரணம் என்று நான் நினைக்கிறேன். இரண்டாவது காரணம், தப்பு செஞ்ச உடனே என்ன கடவுள் என் கண்ணை குத்திர போகிறாரா, உடனே எனக்கு ஏதாவது நடந்துட போதா என்று சொல்லி தெய்வத்தை குறித்த ஒரு தவறான அபிப்பிராயம். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான். கடவுளுக்கு கண்ணு தெரியாது, நான் செய்கிறத அவர் பார்க்க மாட்டார், நான் பேசுகிறத அவர் கேட்க மாட்டார், அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், நான் எப்படி வேணால் வாழ்ந்துட்டு நான் போயிடுவேன் என்று சொல்லி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மனாசே அரசனும் அப்படித்தான். தவறுகள் பல செய்து குடும்பம், தேசம் எல்லாத்தையும் கெடுத்து போட்டு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். நாளடைவில் என்ன நடந்தது தெரியுமா? தெய்வம் அவனோடு கூட பேசி பேசி பார்த்தான், எத்தனையோ வழிகளிலே பேசினான். ஆனால் அவன் கேட்டும் அதற்கு கீழ்ப்படியவில்லை. அவன் மட்டுமல்ல, அவன் குடும்பத்தோடு பேசினார், தேசத்தில் உள்ள ஜனங்களோடு பேசினார், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. என்ன நடந்தது? குற்றம் அதிகமாகும்போது, பாவம் அதிகமாகும்போது தேவ கோபம், கடவுளுடைய தண்டனை இறங்கி வரும். அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அரசனானாலும் ஆண்டியானாலும் எல்லாரும் தேவனுடைய கண் பார்வையிலே இருக்கிறோம். அவன் மேல் தேவனுடைய கோபம் இறங்கி வந்தது. என்ன நடந்தது? இன்னொரு தேசத்தின் சேனை வந்தது. இந்த அரசனோடும் அவனுடைய சேனையோடும் சண்டை நடந்தது. அதில் மனாசே தோற்றுப்போனான். அவர்கள் முள்ளை ஒரு போர்வையை போல விரித்து மனாசையை உள்ளே வச்சு சுருட்டி அவனுக்கு வெங்கல சங்குகளை போட்டு அவனுடைய ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு நாடு கடத்தி போயிட்டான். அவனுக்கு எத்தனை பிரச்சனை பாருங்கள். முதலாவது முள் குத்துற பிரச்சனை, இரண்டாவதாக சங்கிலிகள் கட்டப்பட்ட பிரச்சனை, மூன்றாவதாக தான் சொந்த ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போன நாடு கடத்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இது எல்லாத்தையும் விட என்னைக்கு கழுத்தை வெட்டுவாங்களோ அல்லது என்னைக்கு நீ கொல்லுவாங்களோ, நெருப்பில் எரிப்பாங்களா, இல்லை மிருகத்துக்கு இறையா கொடுப்பாங்களான்னு ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிற ஒரு பயந்த ஒரு வாழ்க்கை, பரிதாபமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த சூழ்நிலையில் அவனுக்கு ஞாபகம் வந்தது, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரே, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, இப்போ எனக்கு யாரும் இல்லை, யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, ஆகவே நான் ஏன் கடவுளை நோக்கி பார்க்கக்கூடாது என்று சொல்லி ஒரு நாள் மிகவும் அழுதான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு அரசன் அழுதான், கண்ணீரோடு அழுது, கடவுளே என்னை மன்னிச்சிருங்க, பல வருஷங்களாக நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், நீங்கள் பேசி 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 பார்த்தீங்க, நான் கேட்கவே இல்லை, என்னை மன்னிங்க என்று சொல்லி அவன் கெஞ்சினானாம். நாம் கடவுளுடைய இடத்துல இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? ஒன்று கேட்காமலே இருந்திருப்போம். நீ என்ன வேணால் கத்திட்டு போ, நான் கேட்க மாட்டேன், அப்படியே செத்துப்போ, அதுதான் அவன் முடிவு, அது உன் தலையெழுத்து, நீ தப்பு செஞ்ச, அதுக்கு தண்டனை நீ அனுபவிக்கிறப்போ என்று சொல்லி கைவிட்டிருப்போம். இல்லாவிட்டால் அவன் குற்றத்தெல்லாம் மறுபடியும் அவனுக்கு ரீப்ளை பண்ணி காட்டியிருப்போம், மறுபடியும் போட்டு காட்டியிருப்போம், நீ அதை செஞ்சிய, இதை செஞ்சிய, இப்போ என்னத்துக்கு வந்து என்னை கூப்பிட்ற, எந்த மூஞ்சை வச்சு என்னை கூப்பிட்ற என்று சொல்லியெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். நல்ல வேலை, கடவுளாகவே இருக்கிறார். இறங்கும் என்று சொல்லி அவன் கதறின போது வேதம் சொல்கிறது, அவன் ஜெபத்தை கேட்டு அவன் கண்ணீரை பார்த்து ஆண்டவர் மனம் இறங்கிட்டாராம். மனம் இறங்கி என்ன செஞ்சார் தெரியுமா? அவனை உயிரோடு விட்டுருந்தாலே போதும், அவன் சந்தோஷமாக எங்கேயாவது ஓடி போய் பொழைச்சிருப்பான். ஆனால் என்ன செய்தார் தெரியுமா? அவனை மீண்டும் தன் சொந்த ஊருக்கு கொண்டு போய் மீண்டும் அவனுக்கு அந்த சிங்காசனம், அந்த அரண்மனை, அந்த ராஜ பதவியை கொடுத்து மீண்டும் அவன் எதையெல்லாம் இழந்தானோ எல்லாவற்றையும்
தெய்வம் அவனுக்கு திருப்பி கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அவன் அந்த சிங்காசனத்தில் ஏறி அவன் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இயேசுவே தேவன், கர்த்தரே தேவன் என்று நான் அறிவேன் என்று சொல்லி. இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், தெய்வம் யார் தெரியுமா? இயேசு. அவர் யார் தெரியுமா? பாவத்தினாலே நம்ம வேதனைப்பட்டு, நாம் செய்த தவறுகளாலே நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு, நாம் செய்த தவறுகளாலே நமக்கு காயங்கள் ஏற்பட்டு வேதனையோடு கூட இனி பிழைக்க முடியாது, மரணம்தான் கடைசி நிலை என்று சொல்லி நாம் நிற்கும்போது கூட இயேசுவே என்று கூப்பிட்டால் அவர் உனக்கு எதாகிலும் ஒன்றை செய்வார். இயேசுவேன் கூப்பிட்ட பிறகு அவர் சும்மா இருக்கவே மாட்டார். நிச்சயமாக உனக்கா எதாகிலும் ஒன்றை செய்வார், உன்னை காப்பாற்றுவார். எப்படி செய்வார் தெரியாது, ஆனால் செய்வார். இன்றைக்கு நீயும் உன் படிப்பிலே தோல்வியடைந்து, வியாபாரத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்தி, உன் வாழ்க்கையை கெடுத்து, உன் குடும்பத்தை குலைத்து, எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே நிர்கதியாய் நின்று கொண்டிருந்தாலும் மனாசே எழுதுவது போல, இயேசுவே என்னை காப்பாற்றுங்க, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கும் இன்னொரு சந்தர்ப்பம் தாங்க நீ கெஞ்சினா நிச்சயமாக தெய்வம் உனக்கு இழந்ததெல்லாம் திருப்ப தருவார். நிச்சயமாக தருவார். இன்றைக்கு நான் உனக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த மறுவாழ்வு. இன்றைக்கு அந்த மறுவாழ்வை உனக்கு குறித்து நான் சொல்லுகிறேன். இயேசு தரும் மறுவாழ்வு. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் a second chance. இயேசுவினிடத்தில் வந்த அனைவருக்கும் தேவன் ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறார், ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறார். வாழ்க்கையிலே நீ செய்த தவறுகள் உன் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். ஆனால் இயேசு அந்த முற்றுப்புள்ளியை உனக்கு ஒரு கமாவாக, ஒரு தொடர்குறியாக அவர் மாற்றுவார். He will convert every full stop into a comma. He will say, I will give you a second chance. உனக்கு ஒரு மறு சந்தர்ப்பத்தை தருகிறேன் மகனே, மகளே என்று அவர் சொல்லுவார். மனாசே கர்த்தரே தேவன் என்று சொல்லி சொன்னது போல இயேசுவே தேவன் என்று நீயும் சொல்லக்கூடிய அளவுக்கு உன்னுடைய நஷ்டங்களை ஈடுகட்டுவார். உன்னுடைய தோல்வியின் வாழ்க்கையை அவர் வெற்றியாய் மாற்றுவார். இந்த மனாசே மரிக்கும்போது நல்லவனாக மரித்தான். இந்த மனாசே மரிக்கும்போது அவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருந்தான். அவனுடைய தேசத்துக்கு நல்ல ஒரு அரசனாக இருந்தான். இன்றைக்கு நீ பாவியாக இருக்கலாம், பாவங்கள் பல செய்திருக்கலாம். அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் பாவங்களை மன்னித்து தன்னுடைய இரத்தத்தினாலே உன்னை கழுவி பரிசுத்தமாக்க ஒரு இயேசு இருக்கும்போது ஏன் நீ பாவத்தில் இருக்க வேண்டும்? அந்த பாவம் உன்னை தண்டிக்கும், உன் குடும்பத்தை தண்டிக்கும், உன் வாழ்க்கையெல்லாம் அது கெடுத்து போடும். வேண்டவே வேண்டாம். இன்றைக்கு நீ மனம் திரும்பி, இன்றைக்கு இந்த இயேசுவை நோக்கி, தெய்வமே என் மேல் மனம் இறங்கும் என்று சொல்லி நீ கேட்டால், என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் உனக்கு மனம் இறங்குவார். அவர் மீண்டும் உன்னை இழந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பார். உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இப்போது அன்பு சகோதரனே சகோதரி, உனக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, இயேசுவே என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு ஒரு மறு சந்தர்ப்பம் தாங்க, நான் இழந்த காரியத்தை எனக்கு மீண்டும் ஈடுகட்டுங்க என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்பாயா? நான் உனக்காய் ஜெபிக்க போகிறேன். அன்பின் இயேசுவே, பரலோக பிதாவே, இப்போதும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டு கண்களை மூடி உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோகம் இந்த வேளையிலே திறந்து அவர்கள் மேல் நீ இரக்கத்தை பொழியும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாத மழையை இவர்கள் மேல் ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, கொடூர பாவியாயிருந்த மனாசே நெருக்கப்படுகையில், கஷ்டப்படும் போது, மனம் திரும்பி அழுத போது, ஜெபித்த போது அவனுக்கு இறங்கி அற்புதம் செய்து அவன் இழந்ததையெல்லாம் திரும்ப கொடுத்து மீண்டும் அவனை ராஜாவாக்கி உட்கார வைத்தீரே, அதை போல இழந்த வாழ்க்கை, இழந்த படிப்பு, இழந்த வியாபாரம், இழந்த குடும்ப வாழ்க்கை, எதையெல்லாம் இழந்தார்களோ அதையெல்லாம் திரும்ப தாரும், திரும்ப தாரும். மனம் இறங்கும் ஆண்டவரே. தெரிந்தும் தெரியாமலும் இவர்கள் தவறு செய்திருக்கலாம். இப்போது கெஞ்சுகிறோம், மனம் இறங்கும், அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் இயேசுவே தேவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சாட்சிகளாய் ஒவ்வொருவரையும் நிறுத்துவீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாக்கி இந்த உலகத்தில் இயேசு தரும் வெற்றி வாழ்க்கையை, பரிசுத்த வாழ்க்கையை பெற்று வாழ்ந்திட தெய்வம் நீர் உதவி செய்வீராக. ஊழியக்காரனாய் நின்று இவர்களுக்குள் இருக்கிற வியாதிகள் விலகி சுகம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இவர்களுக்குள் இருக்கிற சாபங்கள் உடைந்து போகும்படி ஜெபிக்கிறேன். பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே விலகி போகும்படி ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. குடும்பங்கள் தலைக்கட்டும், வியாபாரங்கள் பெருகட்டும், படிப்பிலே இவர்கள் உயரட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
என் அன்பார்ந்தவர்களே, எங்களோடு கூட தொடர்பு கொள்ள இந்த ஸ்க்ரீனிலே தெரிகிறதான எங்களுடைய தொலைபேசியில் அல்லது எங்கள் இமெயில் அட்ரஸிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களோடு கூட உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் மற்றும் உங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் இடத்துல நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம்.